பத்தில நம்ம பாட்டண்டா. பாரதியை போற்றாத தமிழ் சமூகம் பதறு சமூகமடா, பதறு சமூகமடா. தமிழ் இலக்கியத்திலே புதுரத்தம் பாய்ச்சியவன்டா பாரதி. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்ற எட்டயாபுரத்தில் ஒரு தாய்க்கு இரட்டை பிரசவம்ங்கிறார். ஒன்று புதிய தமிழ், இன்னொன்று பாரதிங்கிறது. ரெண்டு பிரசவம் அந்த தாய்க்கு, ரெண்டு பிரசவம். என்னது? ஒன்னு பாரதி, இன்னொன்னு புதிய தமிழ். தமிழ் திருநாடு தன்னை பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா. எப்படி? அமிழ்தில் இனியதடி பாப்பா நம்ம ஆன்றோர்கள் தேசம் அப்படிங்கிறார். நம்முடைய ஐயா ஈவேரா அவர்கள் என்ன சொல்றாங்க? பெருமை மிக்க பெருந்தகை தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்கிறார். அப்படி என்றால் அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் காட்டுமிராண்டி. நான் காட்டுமிராண்டி, நீ காட்டுமிராண்டி, இவங்க எல்லாம் காட்டுமிராண்டிகள். அதற்கு முன்பு ஒருவன் பாடுகிறான், அமிழ்தில் இனியதடி பாப்பா நம்ம ஆன்றோர்கள் தேசம்ங்கிறான். சொல்லில் உயர்வு சொல் தமிழ் சொல்ல, அதை தொழுது படித்து அடி பாப்பாங்க. எப்படி தரான்? வணங்கி படிங்கிறான். நம்ம ஐயா ஈவேரா வேலைக்காரிகிட்ட கூட இங்கிலீஷ்ல பேசணும், பொண்டாட்டிகிட்ட இங்கிலீஷ்ல பேசணும், எல்லாரும் இங்கிலீஷ்ல பேசுங்க. எங்கால் நம்மால் எப்படி தெரியுமில்ல? ஆங்கிலம் ஒன்றையே கற்றார், அதற்கு ஆக்கையோட ஆவியும் விற்றார், தாங்களே அந்நியரானார், செல்லத்தமிழின் தொடர்பற்று போனார். டேய், வெறும் தமிழ் இல்லடா, செல்லத்தமிழின் தொடர்பற்று போனாருங்கிறான். செல்லம்மா கடிதம் எழுதும் போது, வருந்தி கடிதம் எழுதும் போது நம்ம பாட்டன் திருப்பி பதில் கடிதம் அந்த பாட்டிக்கு, செல்லம்மா நீ என்ன நினைச்சு வேதனைப்பட்டிருக்கு, நல்லா தமிழ் படி, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேங்கிறான். பொண்டாட்டியை தமிழ் படிக்க சொல்றான், இவன் பொண்டாட்டிகிட்ட இங்கிலீஷில் பேசுறான். விளங்குதா ராஜா? அர்த்தமாயிருந்தா? விளங்குதா? புரியுதா? கடப்பாறை எப்படி கடப்பாறையை வச்சு குத்திரம் பத்தில குட்டியை சவரைக்கிறதுக்கு ஒரு கடப்பாறை போதும், நான் 6 கடப்பாறை வச்சிருக்கேன். இப்ப நீ பேச்சு பாரு, நான் பரவாயில்லைன்னு தோணும். ஒரு தடவை பேச்சு கொடுத்து பாரு, கொன்னு கொலை அறுத்து விட்டுருவாங்க. அவனை மாறி ஒரு பாவலன் 39 வயதுக்குள்ளே, என்னுடைய பேராசிரியர் தோ பரமசிவன் சொல்றார், எப்படி பார்த்தாலும் அவன் ஒரு யுக புருஷனடா. அக்கரகாரத்தில் நின்று ஒரு இளைஞன் கண்ணனை பாடினான், கர்த்தரை பாடினான், அல்லாவையும் பாடினான். அக்கரகாரத்தில் எப்படி பாரு, 1921 இறந்துறான். அதுக்கு முன்னாடி ஒரு அக்கரகாரத்தில் ஒரு இளைஞன் கண்ணனையும் கர்த்தரையும் அல்லாவையும் பாடிய ஒரு பாவலன் உண்டென்றால் இந்த நிலத்திலே பாரதி தான். பெருமையும் தமிழரின் கீர்த்தியும் உலகம் போய் சேரல. போன பொழுது போகட்டும், நாளைக்கு பொழுது போயிடுச்சு, இன்னைக்கு பொழுதும் இல்லை, நாளைக்கு பொழுது உண்மை சத்தியம். அதை நான் என்ன பண்ணுவேன், நீ பாரு, உலகம் பூரா தமிழின் பெருமையும் தமிழரின் கீர்த்தியும் கொண்டு சேர்ப்பேன், இல்லைன்னா என் பேரை மாற்றி வைங்கடாங்கிறான். இப்போ நான் என்ன செய்யணும், அவன் பேரன் உலகம் பூரா பாரதியை கொண்டு சேர்க்கணும், இல்லைன்னா என் பிறவி பிழையாயிரும். காலம் உருவாக்கியவன் கவிஞன், காலத்தையே உருவாக்கியவன் மகா கவிஞன். அவன் காலத்தையே உருவாக்குவான். விடுதலை அடையலை நாடு, அவன் இறந்து 26 வருஷம் கழிச்சு தான் விடுதலை அடையுது. ஆனா அவன் அடைகிறான். ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று, எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பதாச்சு. ஆனா அடங்கிட்டான்டா ஒரு நாட்டை. எப்படி தமிழ்நாடுன்னு இவர்கள் பேர் வைக்கவில்லை. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கு எதிர்ந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் எனும் மணிமாரம் படைத்த தமிழ்நாடு பாடிக்கிட்டே வாரா. காவிரி தென்மண்ணை பாலாறு தமிழ் கண்டதொரு வைகை பொருணை நதி என மேவிய பல ஆறு ஓட திருமேனி செழித்த தமிழ்நாடு போடா. அதுக்கு பிறந்த கால ஞானம் தீர்க்க தரிசனம்டா. இந்த பாரி இந்த மலைகளை வளர்த்த இந்த மண்ணை மலையெல்லாம் கொள்ளையடிப்பான்னு அவனுக்கு தெரியல. அன்னைக்கே அழுகிறான்டா, பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ நாங்கள் இங்கு சாகவோ
அழுது கொண்டு இருப்போமோ ஆண் பிள்ளைகள் அல்லமோ உயிர் வெள்ளமோங்கிறான். தண்ணீர் விட்டால் வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கருக திலவரமோ கண்ணீரால் காத்தோம்ங்கிறான். இந்த சுதந்திர பயிரை இங்க எங்க பயிர் இருக்கு? ஒரு மயிரும் இல்லை, எல்லாம் போச்சு, தட்டி திண்டு போயிட்டான். எப்படி பாடுறா அவனை? அவன் பேரனுக்கு சொல்றான். எப்படி சொல்றான் பேரனுக்கு? தர்மமே வெல்லும் என்னும் சான்றோர் சொல் பொய்யாமோ கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதோங்கிறான். தர்மம் வெல்லும்டா நில்றாங்கிறான். நான் ஒண்ணு புதுசா கொள்கை அவன் சொல்றான். உடலினை உறுதி செய், ஏறுபோல் நட, நேர்பட பேசு, செய்வது துணிந்து செய், சொல்வது தெளிந்து சொல், சீருவோர் சீரு ஆண்மை தவறே, ரவுத்திரம் பழகு, வெடிப்புற பேசுங்க. எப்படி சொல்றான்? எப்படி? வீரியம் பெருக்கு. வீரியம் எப்படி? வீரியம் பெருக்கு. போட 1/2 கிலோ போடுறா, மாட்டுக்கறியை போடுறா, ஜிம்முக்கு போட, ஆடா வீரியம் பெருக்குடா. அவங்களுக்கு ஒண்ணும் பேச்சல. 3 மணி நேரம் இருந்தாலும் ஒரு தண்ணி கூட குடிக்கல, ஒரு குறிப்பே பார்க்கல, திரும்பி கூட பார்க்கல. எப்படி ஆரம்பிச்சானா அப்படி முடிக்கிற வரைக்கும் அதே இதுல பேசுறானடா. விடிய விடிய இதே வேகத்தில் பேசிட்டு இருப்பேன். ஏன்? உடல் வலிமை இல்லை, உள்ளத்தில் இருக்கிற வெறி. வெறி வீரியம் பெருக்கு, வெடிப்புற பேசுங்கிறான். முழங்காதரா, முழங்குடாங்கிறான் அவன். சங்கே முழங்குங்கிறான் அவன். பாரதியை சொல்லும்போது பாரதி பாஞ்சாலி சபதம் தந்தான், குயில் பாட்டு தந்தான், எல்லாம் தந்தான். அதையெல்லாம் விட நமக்கு ஒரு தந்தாண்டா, ஒரு கொடை தந்தாண்டா, பாரதிதாசன் என்ற ஒரு பாவலனை தந்தாண்டா. அந்த பாட்டனுக்காக 10 சீட்டு கூட கொடுக்கலாம்டா. ஒரு சீட்டு கொடுக்கிறேன், மொத்த சீட்டுமே என் பாட்டன் பாரதியோட தாண்டா. 237 அவனோட தாண்டா. தமிழுக்கு தொண்டு செய்தோர் சாவதுண்டோ, தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்ததுண்டோங்கிறான் புரட்சி பாவலன் பாரதிதாசன். பாரதி எப்படா சாவான்? ஒவ்வொரு தமிழனின் நாட்களே தமிழ் தவழுகிற ஒவ்வொரு நொடியிலும் பாரதி வாழ்ந்து கொண்டே இருப்பானடா. அருமை பிள்ளைகளே, பாரதி வருவதற்கு முன்பு சங்க இலக்கியங்களோ பக்தி இலக்கியங்களோ எதுவாக இருந்தாலும் பொழிப்புரை வேணும். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதை ஈசன் எந்தன் இறையடி நிழலே. என்ன சொல்லியிருக்குதுங்க? இது என்ன சொல்லியிருக்கு? ஒவ்வொரு திருக்குறள் 7 சீர்திருத்தம் தான், 7 சந்தத்தில் எழுதப்பட்டது. ரொம்ப சின்னதுதான், ரொம்ப சின்னதுதான். ஆனால் அதுக்கு பொழிப்பு எழுதப்படுது. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அப்ப என்னங்க இதுக்கு பொருள் தேடுது? அவன் வந்த பிறகுதான்டா நேரடியா மக்களின் உரைநடை தமிழ்ல பேசிட்டான்டா. அவன் நேரடியா பேசிட்டான். நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டால் அஞ்சு எஞ்சி சாவார் இவர், அஞ்சாத பொருள் இல்லை அவனில்லை, அவனை பாடிட்டான். நெஞ்சு பொறுக்குதில்லையே நினைந்து நினைந்திடனும் வெறுக்குதில்லையேங்கிறான். எது? கஞ்சி குடிப்பதற்குளார் இதற்கு காரணமும் இவையனும் அறிவுமிழாருங்கிறான். கஞ்சி குடிக்கிறது வழி இல்லை, அதன் காரணம் இவையனும் அறிவுமிழார். பஞ்சமோ பஞ்சம் என்று தினம் பதிவு வைத்து உயிர் துடி வைத்து துஞ்சு மடிகின்றாரே, இந்த துயர் துடைக்க ஒரு வழி இல்லையான்னு நான் பாரதி அவன் பேரை வந்துட்டேன். ஒரே வழிதான், விவசாயிக்கு போட்டு ஓட்ட ஓய் துயர் தொடர்ந்து.